தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல தேவன். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிற மீட்பு, அவருடைய கிரியைகள், இவைகளை குறித்த மாபெரும் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய பலன் உண்டாகட்டும். பிதாவே, சமாதானம் உண்டாகட்டும், மாறுதல் உண்டாகட்டும். பிதாவே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, எப்போதும் எங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நீர். பிதாவே, இந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில், சூழ்நிலைகளில் வெற்றி உண்டாகட்டும். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன், நம் நினைவாக இருக்கிற தேவன். ஆதி முதல் கொண்ட யுகம் யுகமாக கர்த்தர் நம்மை குறித்து யோசித்து நம்முடைய நல்வாழ்வை விரும்பினார். நமக்கு மகிமையான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் நிறைவேறும்படி நம்முடைய ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். தன்னுடைய ஒரே குமாரனை தேவ ஆட்டுக்குட்டியாக அனுப்பி அவரை சிலுவையிலே பலி கொடுத்தார். நம் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாமே யாருக்காக சொல்லுங்கள்? எனக்காக. எனக்காக கர்த்தர் இதெல்லாம் செய்தது எனக்காக. சொல்லுங்கள், எனக்காக. நம்ம பொதுவாக சில சமயம் இந்த காரியங்களெல்லாம் எல்லாருக்காகவும், உலகத்திற்காக மரித்தார், உலகத்தின் பாவத்திற்காக மரித்தார், ரைட், அப்படி பொதுவாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் பைபிள் எப்போ உங்களுக்கு அற்புதமான விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னா, அது எனக்காகன்னு நீங்கள் எடுத்துக்கும் போது தான். பாருங்கள், இந்த பூமியை கர்த்தர் அற்புதமான விதத்தில் உருவாக்கியிருக்கிறார். மனிதன் வாழக்கூடிய விதத்தில் உருவாக்கியிருக்கிறார். அவனுக்கு பிரயோஜனமான தேவையான சகலத்தையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் ஆல்ரெடி. நீங்கள் கேட்டதுனால அவர் வைக்கல. உங்களுக்கு தெரியாது கேட்கணும்னு, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் அந்த காரியங்களை எல்லாம் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். மனிதனுக்கு தேவையான இரும்பு, தங்கம், வெள்ளி, வெண்கலம், அவனுக்கு தேவையான சகல கனிமங்கள், பொருட்கள் எல்லாத்தையுமே பூமியில் வச்சிருக்கிறார் கர்த்தர். இதெல்லாம் ஏன் வச்சார்? உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிற ஒரு அன்பினால், நமக்கு நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று அவர் விரும்பினதினால. இன்றைக்கி இந்த இரும்பு, வெண்கலம் இதெல்லாம் இல்லைன்னா நம்முடைய இந்த சிவிலைசேஷனே கிடையாது, முன்னேற்றமே கிடையாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதெல்லாம் நம்ம உருவாக்கலை, கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். உருவாக்கி வச்சதை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஆசீர்வாதங்களுமே அப்படி தான். நம்ம ஒன்று ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கல, அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆண்டவராக இயேசுக்குள்ளே அவர் என்ன ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்றதை கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் வேதம் போதிக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆல்ரெடி ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். அவர் ஆசீர்வதிச்சு என்ன ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்னு கண்டுபிடிச்சு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதுக்காகத்தான் இந்த போதனைகள். இதை குறிச்செல்லாம் தியானிக்க 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 உங்களுக்கு ஞானம் உண்டாகும். ஆவியானவர் உங்கள் கூட இடைப்படுவார், ஞானத்தை கொடுப்பார், அறிவையும் விவேகத்தையும் புத்தியும் கொடுப்பார். என்ன ஆசீர்வாதம், அதை எப்படி எடுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அனுபவமாக மாற்றணும், இதெல்லாம் ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். அதனால தான் ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார், ஆவியானவர் சகலத்தையும் போதிப்பார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்.
ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உறுதுணையாக இருக்கும்படி கர்த்தர் அனுப்பிச்சிருக்கிறார். அவர் செய்கிற ஒரு பிரதானமான காரியம் என்னென்னா, எழுதப்பட்ட காரியங்களை அனுபவமாக மாற்றுவது. அது அவருடைய உதவினால தான் முடியும், சொந்த பலத்தினால இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட எழுதப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவமாக மாற்றணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கேளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். இன்றைக்கு ஒரு ஸ்லைட் சேஞ்ச், ஒரு சின்ன மாற்றம். பொதுவாக நம்ம இந்த போதனை தொடருக்கு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? இன்றைக்கி மெசேஜுக்கு 1 அதிகாரத்திலேருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். ரைட், இன்றைக்கி அந்த நம்ம பேச போகிற காரியங்களுக்கு ஏற்ற விதத்தில் இந்த 1 அதிகாரம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலேருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச இந்த பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையோ? எப்படியெனில், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ, சொல்லுங்க, சேர்ந்து வாசிங்க, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். என்ன பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதராகிலும் கிரேக்கனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ கவனிங்க, இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற தீமைகள், இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற கொடுமைகள், அகோரங்கள், என்ன பூமியில் இப்படி நடக்குது அப்படின்றோம் இல்லையா? எவ்வளோ அநியாயத்தை பார்க்குறோம், எவ்வளோ அழிவுகளை பார்க்குறோம், நாசங்களை பார்க்குறோம், துன்பங்களை பார்க்குறோம், வறுமையை பார்க்குறோம், வியாதியை பார்க்குறோம், மக்கள் படாத பாடுபடுறாங்க, பஞ்சங்களை பார்க்குறோம், பூமி அதிர்ச்சிகளை பார்க்குறோம், என்னென்னமோ தீமைகள் இருக்குது இந்த பூமியில். ஒரு சிலர் இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தரை கேள்வி கேட்பாங்க இல்லையா? கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன் சும்மா இருக்கிறாருன்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, கர்த்தர் இருந்தால் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு அவங்க வேறு மாதிரி போயிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீமாக போய் கர்த்தர் தான் எல்லாத்தையுமே செய்கிறாருன்றவாங்க. இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கிறது இல்லையா? ஆனால் இதை குறித்துலாம் வேதம் என்ன சொல்லுகிறது? அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் பல காரியங்களை யோசிக்கிறான். மனிதன் பல தத்துவங்களை கொண்டு வரான், அவனுடைய அறிவின்படி பல சித்தாந்தங்களை கொண்டு வரான், ஃபிலாசபிஸ், ஐடியாலஜிஸ், ஒப்பீனியன்ஸ், என்னென்னமோ கொண்டு வரான். இப்போ இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா விஞ்ஞானம்ன்ற பேரில் நிறைய காரியத்தை சொல்கிறான், இது இப்படி அது அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பிரயோஜனம்ன்றது பெரிய கேள்விக்குறி. எல்லாமே பிரயோஜனமானதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது. நிறைய காரியங்கள் தவறு, நிறைய காரியங்கள் பிரயோஜனமற்றவை, ஒரு சில காரியங்கள் தீமையானதும் கூட. அப்போது எவ்வளோ ஞானிகள் இருக்கிறாங்க, எவ்வளோ படித்த மேதாவிகள் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த பூமியில் இருக்கிற இந்த மனுஷன் அனுபவிக்கிற தீமைகளை அகற்றணும், நீக்கணும், நிப்பாட்டணும் அப்படின்னு முயற்சிலாம் பண்ணியிருக்கிறாங்க.
ஒரு 2 காரியத்தை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு வறுமை, வியாதி. இதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பணம் செலவழிக்கிறாங்க. அரசாங்கங்கள் செலவழிக்கிறாங்க. தனி மனிதர்கள் தங்களுடைய பணத்தை எடுத்து கொடுத்து இந்த ரிசர்ச் பண்ணுங்கள், அந்த ரிசர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சொந்த சொத்துலேருந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் இல்லை ரிசர்ச் சென்டர்ஸ், சயின்டிஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்து இந்த வியாதிக்கான மருந்தை கண்டுபிடிங்க, இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிங்க. இந்த திங்க் டேங்க் குரூப்ஸ் அப்படின்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை, இந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது, இதை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை உண்டு பண்ணுங்கள். என்ன வழி, ஏன் இந்த பிரச்சனை, இதை தீர்க்க முடியுமா முடியாதா, தீர்க்க முடியும்னா எந்த விதமாக தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு 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 சொல்யூஷன் கண்டுபிடிங்க. ரிசர்ச் பண்ணி காரியங்களை எங்களுக்கு அறிவிங்க, ஏதாவது செயல்படுத்துவோம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இந்த மாதிரி காரியங்கள் செய்யுது. தனி மனிதர்கள் செய்கிறாங்க. ஒரு சிலர் குரூப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி, ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு சில நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இப்படி பலரும் பல விதங்களையும் முயற்சி செய்தும் வறுமை இன்னும் இருக்க தான் செய்யுது. ஒன்றும் தீர்க்கலாம் முடியல. எல்லாமே இருக்க தான் செய்யுது. பஞ்சமும் இருக்க தான் செய்யுது. அழிவு, நாசம் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. மனுஷனும் நான் சமாதானத்தை உண்டு பண்ண போகிறேன், சமாதானத்தை உண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னமோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டான். இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, என்னென்னமோ சொல்லி சமாதானத்தை உண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணான். ஆனால் முடியுதா? இந்த ஊரில் யுத்தம், அந்த ஊரில் யுத்தம், இன்னொரு ஊரில் யுத்தம், இந்த ஊரில் கலகம், அந்த ஊரில் முரட்டாட்டம், இந்த ஊரில் அரசாங்கத்தை கவுத்துட்டாங்க, அந்த ஊரில் அரசாங்கத்தை தூக்கிட்டாங்க. இப்படி பல காரியங்களை கேள்விப்படுறோம் இல்லையா? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வியாதியை இல்லாமல் பண்ண போகிறோன்றாங்க. ஆனால் புதுசாக வியாதி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இதை மாதிரி இல்லை இதை காட்டிலும் மோசமாக இன்னும் நிறைய வியாதி வருது. மனுஷன் தன்னுடைய மூளையை கசக்கி பல விதங்களில் இதுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறான். ஒரு சிலர்லாம் தங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாக இந்த காரியங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணியும் தீர்வை கண்டுபிடிக்க முடியல, சொல்யூஷன் கொண்டு வர முடியல. ஏன் கேட்டிருக்கிறீங்களா? கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பலவிதமான போட்டிகள்லாம் இந்த கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இந்த காரியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் வறுமையை நீக்கிறதுக்கு உதவி பண்ண போகிறேன், இல்லை பிள்ளைகளை படிப்புக்கு ஏதாவது உதவி பண்ண போகிறேன். இப்படி பல விதங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு சிலர் அதையும் செய்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க. ஆனால் பிரச்சனை தீர்ந்துச்சா, தீர்க்க முடிஞ்சிச்சா? இல்லை. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. இப்போ இந்த இது இல்லை, ஆப்கானிஸ்தான் வார் இருந்துச்சு. அவங்க அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு ஒசாமா பின் லாடன் அமெரிக்காவை தாக்குனார். அதுக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் அமெரிக்காவும் தாலிபான் மேலேயும் ஒசாமா பின் லாடன் மேலேயும் அந்த அல்கேதா மேலேயும் யுத்தம்லாம் நடத்தினாங்க. நடத்தி அவங்களும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒசாமா பின் லாடனையும் கொண்டாச்சு. அங்கேருந்து தாலிபான் கவர்மெண்ட்டை தூக்குனாங்க. தூக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற ஆட்களை அரசாங்கத்தில் வச்சாங்க. 20 வருஷம் கஷ்டப்பட்டு இந்தான்னு ஓடிச்சு. அதுக்கப்புறம் இவங்க வெளில போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் எங்கள் ஆட்சியில் இருக்கிறது யார்? தாலிபான். அன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தானோ அதே இன்றைக்கி திரும்ப செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு சொல்யூஷன் உண்டு பண்ணுறோம் அப்படின்னு மனுஷன் முயற்சி செஞ்சான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்குற, நம்ம கண்ணால் பார்க்குற, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காரியத்தை ஒரு உதாரணமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். மனிதன் தன்னுடைய மூளையில் இதுதான் சொல்யூஷன், இப்படி பண்ணால் இந்த பிரச்சனை தீந்துடும், இந்த தேசம் நல்ல தேசமாக மாறிடும், ஒரு ஒழுங்குள்ள தேசமாக முன்னேறுகிற தேசமாக மாறிடும் அப்படின்னு அவன் மூளைக்கு தோணுதை ஏதோ ஒன்று செஞ்சான்.
இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ரீவைன் பண்ணி விட்ட மாதிரி, ரைட்? அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அது அப்படியே திரும்பவும் இன்றைக்கி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, ரைட்? வெளியிலேருந்து பார்க்கும்போது 20 வருஷம் பண்ணது பூரா ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. எடுத்த முயற்சிகள், செலவழித்த பணம் எதுவுமே நிற்கலை, காணா போச்சு. பிரயோஜனமற்ற ஒரு காரியம் மாதிரி 20 வருஷ உழைப்பு, எஃபர்ட், பணம், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒன்றத்துக்கும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, மனுஷன் தன்னுடைய சுய புத்தியில் பல காரியங்களை யோசிக்கிறான். ஆனால் அவனுடைய முயற்சிகள் எதுவுமே இந்த தீமைகளை தடுக்கலைன்றதை கவனிங்க. மாற்றக்கூட முடியல ஒரு சில இடங்களில், இல்லையா? குறையிற மாதிரி குறையுது, அப்புறம் ஏறிடுது. இந்த பிரச்சனை குறைஞ்சா வேறு பிரச்சனை ஏறுது, இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளுடைய ஆணிவேர் இயற்கையான ஒரு காரியம் கிடையாது. ஏதோ ஒரு அரித்தமேட்டிக் ப்ராப்ளம் மாதிரி கிடையாது பாருங்கள் இந்த காரியங்கள்லாம். இப்போ ஒரு சம்மில் கரெக்டான ஆன்சர் வரலை அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ரீட்ரேஸ் பண்ணி பார்ப்போம், இல்லையா? இந்த ஸ்டெப்பை ஒழுங்காக பண்ணியிருக்கிறோமா, நம்ம பயன்படுத்தின ஃபார்முலா கரெக்டாக, இந்த மெத்தட் கரெக்டாக, கேல்குலேஷனை ஒழுங்காக பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு ரீட்ரேஸ் பண்ணி பார்த்து எங்கே தப்பு பண்ணியிருக்கிறோம்னு கண்டுபிடிச்சா அதை திருத்திட்டா ஆன்சர் கரெக்டாக வந்துடும், ரைட்? அது ஒரு அறிவுபூர்வமான கேள்வி, அதுக்கு அறிவுபூர்வமான ஒரு பதில் இருக்குது, ரைட்? ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகள் எல்லாம் வெறும் அறிவு சம்பந்தப்பட்ட காரியங்களோ இல்லை வெறும் இயற்கையான காரியங்களோ கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் தீமை எப்படி வந்துச்சு, ஏன் தீமை இன்னைக்கு வரைக்கும் அதிகரித்து கொண்டே போகுது? மனுஷனும் சமாதானம் சொல்கிறான், நான் எல்லா சைடும் யுத்தம் வந்துட்டுருக்குது. அங்கிட்டு யுத்தம், இங்கிட்டு யுத்தம். அறிவுபூர்வம், வெறும் அறிவுபூர்வமான பிரச்சனையாக இருந்தால் அறிவுபூர்வமான இந்த ப்ராப்ளம், இந்த சொல்யூஷன்ஸ், பதில்களை கண்டுபிடிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வை கொண்டு வந்துடலாம். வெறும் இயற்கையான பிரச்சனைனா இயற்கையான காரியங்கள் மூலமாகவே பிரச்சனையை தீர்த்தரலாம். வியாதிகளில் கூட பாருங்கள், சில சமயம் பார்க்குறோம், நல்லா இருப்பான் மனுஷன், உடம்புல எதுவும் கோளாறு இருக்காது, ஆனால் இறந்துருவான். டாக்டர்ஸ் அவங்க அந்த சரீரத்தை ஸ்டடி பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த மனுஷன் சாவதற்கான காரணமே இல்லை, இயற்கையான காரணம், அந்த சரீர பிரகாரமாக எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் சர்ஜரி பண்ணுவாங்க, எதெல்லாம் கரெக்டாக பண்ணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஒரு மனிதன் மரிக்கிறத பார்க்குறோம். ஒரு சிலர்லாம் பார்க்குறோம், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டயட்டெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணியும் மரணம் அந்த அப்படிப்பட்ட மனிதர்களையும் பாதிக்குது. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா உடம்பை பார்த்துக்கிறதுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டாக எடுப்பாங்க. அப்படி இருந்தும் சீக்கிரமாகவே இறந்து போயிடுறாங்க, சின்ன வயசுலேயே கூட இறந்து போயிடுறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாகக்கூடாத வயசு, இளம் வயசு, வாழ்க்கையின் அந்த உச்சக்கட்டம், அந்த ப்ரைம்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன வயசில் வாழ வேண்டிய வயசுலேயே மரித்து போகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்துக்கு கேள்வி கேட்கணும். ஏன்? என்றைக்குமே கேள்வி கேட்கணும், ஏன் இப்படி நடக்குது? இதுக்கான பதில் என்ன? வெறும் இயற்கையான பதில் தானா? அறிவுபூர்வமான பதில் தானா? எல்லாத்துக்குமே பதில் இந்த தொட்டு பார்க்கக்கூடிய காரியங்களுக்குள்ளே தான் இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்கணும், யோசிக்கணும். இதை குறிச்சலாம். வேதம் இந்த காரியங்களை குறித்து என்ன போதிக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். முதலாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். ரோமர் 5 அற்புதமான ஒரு அத்தியாயம். டைம் எடுத்து இதெல்லாம் வாசிங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா.
12ஆம் வசனத்தை கவனிப்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இங்கே கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த பூமியை உருவாக்குனதுக்கப்புறம் ஜீவனால் நிரப்புறாரு, நன்மைனால் நிரப்புறாரு, மனிதர்களை உருவாக்கினார். இதை மிருகங்கள், மீன்கள், பறவைகள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் நன்மையாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கர்த்தர் படிச்சுட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு தன்னுடைய கையின் கிரியைகளை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவரே சொல்கிறார், எல்லாம் சூப்பராக இருக்குது, எவ்ரிதிங் இஸ் குட். மனுஷனை படித்ததுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறார், எவ்ரிதிங் இஸ் வெரி குட், ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆதியில் கர்த்தர் இந்த பூமியை உருவாக்கும்போது இதை நன்மையால் நிரப்பி வைத்திருந்தார், ஜீவனால் நிரப்பி வைத்திருந்தார், ஆசிர்வதித்து வைத்திருந்தார். மிருகங்களை ஆசிர்வதிக்கிறாரு, மனுஷன் ஆசிர்வதிக்கிறாரு. மனிதன் மீது இருந்த அந்த ஆசீர்வாதம் இந்த பூமியை பாதிக்குது. இப்படி கர்த்தர் எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சுருந்தார். அவருடைய மகிமை, அவருடைய ஜீவன், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மைகள் இந்த பூமியை நிரப்பி இருந்துச்சு. அப்போ இந்த பூமிக்குள்ளே அழிவு எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் எப்போதுமே ஆரம்பத்துக்கு போகணும். ஆரம்பத்தில் நிறைய பதில்கள் இருக்கும். அப்போ அழிவு எப்படி வந்துச்சுன்னு இங்கே வேதம் நமக்கு போதிக்குது. முதல்ல ஆதாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தபோது அவனுடைய பாவத்தின் மூலமாக இந்த பூமிக்குள்ளே மரணம் பிரவேசித்தது. அந்த பாவத்தின் மூலமாக பிசாசு இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்தான். பிசாசு எப்படிப்பட்டவன்? வேதம் போதிக்கிறது, அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ ஒன்று பாவம் உள்ளே வந்துருச்சு, கர்த்தருக்கு விரோதமான அந்த ஒரு கலகம், அது உள்ளே வந்துருச்சு. அந்த பாவத்தின் மூலமாக மரணம் உள்ளே வந்துருக்குது. அதே பாவத்தின் மூலமாக திருடுகிற, அழிக்கிற, கொல்லுகிற பிசாசு இந்த பூமிக்குள்ளே வந்துருக்கிறான். அதே பாவத்தின் மூலமாக சாபம் இந்த பூமிக்குள்ளே வந்துருக்குது. இது எல்லாமே நுழைஞ்சதுக்கு காரணம் என்ன? பாவம். சொல்லுங்க, பாவம். ஹல்லேலூயா. அப்போது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு. இந்த காரியங்களெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி கொஞ்சம் கவனிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் போங்க. இங்கே கர்த்தர் ஆதாம் செய்த பாவத்திற்காக அவன் மீது நியாய தீர்ப்பை பேசுகிறார். அப்படி பேசும்போது அவர் சொன்ன காரியங்களை கவனிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம், சொல்லுங்க, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். இது வரைக்கும் பூமியில் மரணமே கிடையாது, எதுவுமே மரித்தது கிடையாது பூமியில். மரம், செடி, கொடி, எதையுமே மரணம் தொட்டது கிடையாது. எந்த மிருகத்தையும் மரணம் தொட்டது கிடையாது. இந்த பூமியில் மரணம் கிடையாது, இந்த பூமியில் சாபம் கிடையாது. ஆதாம் பாவம் செய்கிற வரைக்கும் இந்த பூமியில் ஜீவன், ஆசீர்வாதம், நன்மை இதான் இருந்துச்சு. ஆனால் ஆதாம் பாவம் செய்த உடனே ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அதை நீங்கள் ரொம்ப குறிப்பாக கவனிக்கணும். பூமி சபிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? பூமி பாவம் செஞ்சுச்சா? இல்லை, ஆதாம் செய்த பாவம். அது வரைக்கும் ஜீவனை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருந்த பூமி இப்போ முதன்முறையாக முள், குறுக்கு இதெல்லாம் முளைப்பிக்குது. மனிதனை பாதிக்கக்கூடிய காரியங்களை முளைப்பிக்குது. அது வரைக்கும் விதைச்சா சூப்பராக ஈஸியாக அறுவடையை கொண்டு வந்து கொண்டிருந்த பூமி இப்போ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சாதான்
அறுவடை வரும்ன்ற ஒரு நிலைமை. புரியுதா? வருத்தத்தோட மனிதன் உழைக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டாச்சு. ஏன்னா பூமி அந்த மாதிரி மாறிடுச்சு மனுஷனுடைய பாவத்து நிமித்தம். அதுக்கு முன்னாடி பூமி அந்த மாதிரி இல்லை. ஆசீர்வாதத்துக்கு அடியிலும் மகிமைக்கு அடியிலும் செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் மனிதனுடைய பாவத்துக்கு அப்புறம் சாபத்துக்கு உட்பட்ட பூமி இப்போ அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி குறையுது. இது ஏன்? கிளைமேட் சேஞ்ச் கிடையாது, ஆதாமுடைய பாவம். புரியுது? ஹல்லேலூயா. கவனிங்க. சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தர் இந்த பூமியை ஆதாமுடைய ஆளுகைக்கு கொடுத்தார் இல்லையா? மனிதனுடைய ஆளுகைக்கு கொடுத்தார். இது மனிதனுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு கோள், ஒரு பிளானட். மனிதனுடைய கையில் கர்த்தர் இந்த பூமியை கொடுத்துட்டார். அதனால் மனிதன் மீது என்ன இருக்குதோ அதுதான் இந்த பூமியிலையும் பூமியில் வசிக்கிற காரியங்கள் மீதும் இருக்கும். மனிதன் மீது ஆசீர்வாதமும் மகிமையும் கனமும் இருக்கிற வரைக்கும் அவன் மீது இருந்த ஆசீர்வாதமும் மகிமையும் கனமும் இந்த பூமியை பாதித்தது. ஏன்னா ஆதாம் தான் ராஜா. புரியுதா? ஆதாம் பாவம் செஞ்சு ஆதாம் மீது சாபமும் நியாய தீர்ப்பும் வந்தப்போ, அவன் வாழ்க்கைக்குள்ள மரணம் நுழைந்தப்போ, அது அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இந்த பூமியில் இருந்த மிருகங்கள், மீன்கள், பறவைகள் எல்லாவற்றையும் பாதித்தது. மரம், செடி, கொடி எல்லாத்தையும். புரியுதா? இந்த மாற்றங்கள்லாம் உண்டானது இயற்கையான காரணத்தினால கிடையாது, ஆவிக்குரிய காரணம். பாருங்க, பாவம்ன்றது ஆவிக்குரிய ஒரு காரியம் இல்லையா? அந்த பாவத்தினால் ஆவிக்குரிய சக்தியாகிய மரணம் உள்ள வந்தது, ஆவிக்குரிய சக்தியாகிய சாபம் உள்ள வந்தது, ஆவிக்குரிய சக்தியாகிய பிசாசு உள்ள வரான். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள், வெறும் இயற்கையான காரியங்கள் கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் இருக்கிற நாசம், அழிவு, மரணம், சாபம், தீமைகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனிதனுடைய பாவம். குறிப்பாக ஆதியிலே ஆதாமுடைய பாவம். அதான் வாசலை திறந்து விட்டது. சகல இந்த தீமைகள்லாம் பூமிக்குள்ளே வந்துருச்சு, பூமிக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பிறந்த மனிதர்களும் அந்த பாவ சுபாவம் உள்ளவர்களாக பிறந்தார்கள். ஏன்னா ஆதாம் மூலமாக தானே பிறந்தாங்க. அவனுக்குள்ளே இருந்த பாவ சுபாவம் அவங்களுக்குள்ளேயும் போச்சு. அவங்களும் பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பித்தவங்க அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய அந்த பாவங்கள் மரணத்தை விளைவிக்க ஆரம்பித்தது. இதனால தான் பூமியில் தீமை, அழிவு, நாசம் இதெல்லாம் இருக்குது. இதுதான் காரணம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே வேதம் சோதோம் கொமோராவை குறித்து ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. அதை கொஞ்சம் பார்ப்போம். 10ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் சோதோம் எப்படி இருந்துச்சாம்? கர்த்தருடைய தோட்டம், அதாவது ஏதேன் தோட்டத்தைப் போல இருந்ததாம். அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு கொழுமை, வளமை, கொளிக்குது. ரொம்ப ஒரு ப்ராஸ்பரஸான பிளேஸ், ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக இருந்துச்சு அது. ஏராளமான செல்வம், ஏராளமான தொழில், வர்த்தகம் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்த தான் லோத்து கண்ணை ஏறெடுத்து பார்த்தோன்னே, ஆஹா சூப்பராக இருக்குது, வாட்டர் சப்ளைலாம், தண்ணீர்லாம் நிறையா இருக்குது, நிறைய தண்ணீர் வளம், பூமி முழுசாக அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது, ட்ரேடெல்லாம் நல்லா இருக்குது, வர்த்தகம்லாம் நல்லா இருக்குது, தொழிலுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு விரும்பி அந்த இடத்துக்கு லோத்து போகிறான்.
அந்த அளவுக்கு பார்ப்பவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பட்டணமாக அது இருந்தது சோதம். எகிப்து தேசத்தை போல இருந்தது என்று வேதம் போதிக்கிறது. அந்த காலத்தில் இருந்த தேசங்களே மிகவும் செழிப்பான தேசம் எதுன்னு கேட்டிங்கன்னா எகிப்து. பஞ்ச காலத்தில் கூட எல்லாரும் அந்த ஊருக்கு தான் பஞ்சம் பிழைக்க போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப செழுமையான ஒரு அற்புதமான ஒரு இடம். அங்கே உலகத்தில் பெரிய நதிகளில் ஒன்றாகிய அந்த நைல் நதி அங்கே தான் இருக்குது இல்லையா. அதனால் அங்கே ரொம்ப மக்கள்லாம் விரும்பி போவாங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ஊருக்கு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்தோட சோதோமை கர்த்தர் கம்பேர் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு செழிப்பாக இருந்துச்சான். ஆனால் அப்படிப்பட்ட பூமி கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் முற்றுமாய் அழிக்கப்படுகிறது. இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஒரு சால்ட் பிட்டு, எல்லாம் உப்பு, ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத நாசமாக்கப்பட்ட பூமியாக மாறினது. இனிமேல் அது எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அந்த இடம் மொத்தமாக அழிக்கப்பட்டது. ஏங்க கிளைமேட் சேஞ்சு கிடையாது, அந்த மக்களுடைய பாவம், அதனால் உண்டான நியாய தீர்ப்பு. பாருங்கள், எதுக்கு இதை காமிக்கிறேன்னா, மனிதனுடைய செயல்கள்னால் மனிதன் செய்கிற நன்மை இல்லை மனிதன் செய்கிற பாவம், இது பூமியை பாதிக்கும், வாழுகிற இடத்தை பாதிக்கும்ன்றதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சோதோம் கொமோரா அழிந்து போனதுக்கு காரணம் அவர்களுடைய பாவம். அவர்களுடைய பாவம், அந்த பாவம் தான் அந்த தேசத்தை அப்படியே நாசமாக்குச்சு. புரியுதா? இன்னொரு ஒரு 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 பிக்சர் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் போங்க. இங்கே கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். அது எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு பாருங்கள். எகிப்து தேசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்கிறார். 9ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், மிகவும் செழிப்பான தேசம். இன்றைக்கெலாம் நமக்கு அது இன்றைக்கி அது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளாம் கற்பனை தான் பண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு பாருங்கள், அது ரொம்ப செழிப்பான ஒரு பூமியாக இருந்துச்சு. நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். கர்த்தர் பாருங்க, எகிப்து கூட கம்பேர் பண்ணுறாரு. இஸ்ரவேல் தேசத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்குற இந்த பூமி நீ இருந்த அந்த மிகவும் செழிப்பான எகிப்து தேசத்தை காட்டிலும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம், செழிப்பான ஒரு தேசம். யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. 12 கவனிங்க. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளை கீழ்ப்படிந்தான் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளில் புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவா என்கிறார். பாருங்க, மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது தேசத்தில் ஆசீர்வாதம் கொளிக்கும்ன்றார். அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரே கண்களை வைத்து அந்த தேசத்தை பராமரிக்கிறாரு. அந்த தேசத்துக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாரு. வருஷம் பூரா நல்லா மழை வருது, முன்மாறி வருது, பின்மாறி வருது, ஆறு இருக்குது, ஓடை இருக்குது. நீங்கள் இந்த 8ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரி இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதெல்லாம் படித்து பாருங்கள். அற்புதமான தேசம்.
மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது, மிருகங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. செழிப்பும் ஜீவனும் நிறைந்த தேசம். ஆனால் கர்த்தர் ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க, அடுத்து கவனிங்க. 16, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு, கவனிங்க, மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கும், வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். பாருங்கள், ஒரு காலத்தில் மழையோ மழை. ஆனால் கர்த்தர் சொல்கிறது, நீ கர்த்தரை விட்டு விலகி தெய்வமல்லாத காரியங்களை பின்பற்றி கொண்டு போய் கர்த்தருடைய பாதைகளை விட்டு விலகி அவருக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது அந்த தேசத்தின் மீது நியாய தீர்ப்பு வரும், வானம் அடைக்கப்படும் என்று சொல்கிறார். மழை வராது. ஒரே பூமி தான், ஒரே லொக்கேஷன் தான், ஒரே இடம்தான். ஆனால் அங்கே என்ன நடக்கும்ன்றது மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை பொறுத்து. ஆதாம் கீழ்ப்படிந்த வரைக்கும் ஆசீர்வாதம் மகிமையும் நிறைந்த பூமியாக இருந்தது இந்த பூமி. ஆதாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண போது இந்த பூமியின் மீது சாபம், மரணம், அழிவு, நாசம் இதெல்லாம் உள்ளே வந்துச்சு. அதே போல் தான் இங்கேயும். நம்ம பிற்காலத்தில் நீங்கள் பைபிள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ரைட், பரலோகத்தை போல் இருந்த இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு காலத்தில் எப்படி மாறுச்சுன்னா வேஸ்ட்லேண்டு, ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத தேசமாக, வனாந்தரமாக, ரைட், பாலைவனமாக மாறுச்சு. புரியுதா? மக்கள் நிறைந்து இருந்த பட்டணங்கள்லாம் ஒத்தாள் இல்லாத பட்டணமாக மாறுச்சு. ஏன்? கிளைமேட் சேஞ்ச் கிடையாது, மனுஷனுடைய பாவம், அந்த பாவத்தினால் வந்த விளைவுகள். புரியுதா? அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இந்த பூமியில் பார்க்குற இந்த அழிவுகளுக்கெல்லாம் காரணம் என்ன? வெறும் இயற்கையான காரியங்கள் கிடையாது. இந்த தப்பாக பாலிசி போட்டாங்க, சரியாக கணக்கு போடலை, அந்த இடத்துல ரிசர்ச்சில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இல்லை இவங்க இந்த மெடிசனில் ஏதோ கோளாறு, இந்த ரிசர்ச் கரெக்டாக பண்ணல. வெறும் இந்த மாதிரியான இயற்கையான காரியங்கள் மட்டும் கிடையாது. ஆணி வேறு பாவம், அதுதான் காரணம். அந்த பாவத்தின் மூலமாக தான் நாசம், அழிவு எல்லாம் பூமிக்குள்ளே வருது. புரியுதா? ரைட். அப்படி தான் வாசல் திறக்கப்பட்டது, அப்படி தான் அழிவு நாசமும் இந்த பூமிக்குள்ளே வந்தது. இன்றைக்கும் அதனால தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆணி வேர் பிரச்சனைகளுக்கான ஆணி வேர் பாவம். சிலுவை ஒரு ஆவிக்குரிய பரிகாரம். வெளியிலேருந்து பார்த்தா இதனால் என்ன நடக்கும்னு தோணும். நீங்கள் மக்கள்கிட்ட போய் இது என்னப்பா, இது எப்படி, இதனால் என்ன நடக்கும், இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் என்ன அப்படின்னா தெரியாது. கெமிக்கல் பாண்டிங், ஃபிசிக்ஸ் லாலாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மெடிசினல் கனெக்ஷனும் கிடையாது. இயற்கையாக நீங்கள் யோசித்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஏன்? இந்த தீர்வு ஒரு ஆவிக்குரிய தீர்வு. இட்ஸ் a spiritual solution for a spiritual problem. The cross was meant to eradicate sin and the effects of sin. கர்த்தர் அந்த பிரச்சனையின் ஆணி வேற தாக்கினார், அதுக்கான தீர்வை கொண்டு வந்தார். சிலுவை இயற்கையாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய, நம்ம ஸ்கூலில் படித்த மேக்ஸு, ஃபிசிக்ஸு, சயின்ஸு இந்த மாதிரி இல்லை. அதில் இருக்கிற அந்த லாஸ், அந்த இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை. அந்த விதத்தில் இல்லை. இது ஒரு ஆவிக்குரிய பதில், தீர்வு, சரியான தீர்வு. பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனை. அந்த ஆவிக்குரிய பிரச்சனைக்கு ஆவிக்குரிய தீர்வு தான் சரியான தீர்வு. ஆவிக்குரிய தீர்வுனால் மட்டும்தான் அதை முழுமையாக நீக்க முடியும், நிரந்தரமாக நீக்க முடியும். புரியுதா? அதனால தான் இயற்கையான அறிவு உள்ள மனிதர்கள், இயற்கையாக மட்டும் சிந்திக்கிற மனிதர்கள் அதை பார்க்கும்போது இது எப்படி பதிலாக முடியும், இது எப்படி ஒரு சொல்யூஷன் ஆக முடியும் அப்படின்னு அவங்க திணறாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியலை. ஏன்னா
இது இயற்கையான சொல்யூஷன் இல்லை, ஆவிக்குரிய சொல்யூஷன், ரைட்? சரியான சொல்யூஷன். பாவத்திற்காகவும் பாவத்தினால் உண்டான அழிவுகளுக்காகவும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்வு, கரெக்டான தீர்வு, சரியான தீர்வு. அதை குறித்து நாம் இனிமேல் வருகிற மெசேஜஸில் இன்னும் நிறையா படிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போது கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.